வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஐசிஎஸ்சி கிளாஸ் 10ஓட மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிகனோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ அதோட பேசிக்ஸ் முதல்ல பார்த்துருவோம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் தெரியும், ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸாக இருக்கும். அந்த 90 டிகிரிஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடு வந்து ஹைபாட்டன்யூஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த சைடு பிங்கிற ஆங்கிளை வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குல்ல ஏசி, அதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துக்கிறோம். தீட்டாவை ஒட்டி இருக்கிற சைடு ஏபி வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 டேர்மும் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், அதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் தீட்டா அதை வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். டான் தீட்டா இதை வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு அது போட்டோம்னா நம்மளுக்கு டான் தீட்டா வேல்யூ கிடைக்கும். கொசிகன் தீட்டா அதோட வேல்யூ பார்க்க போகிறோம். அது வந்து எப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைடு. அப்புறம் சீக்கண்ட் தீட்டா பார்க்க போகிறோம். அது வந்து ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட் சைடு. அடுத்தது காட் தீட்டா பார்க்க போகிறோம். அது வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப பேசிக்கானது, எல்லா இதுக்கும் தேவைப்படும், அதனால நல்லா படிச்சுக்கணும். இப்போ இதில் வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், அதே மாதிரி கொசிகன் தீட்டா வந்து ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைடு. அப்போது சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஈச் அதர். இப்போ நம்ம இதை ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வரலாம். எப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை கொசிகன் தீட்டா, அதே மாதிரி கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம வந்து நல்லா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் பார்ப்போம். காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சீக்கன் தீட்டா, இல்லைன்னா சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. அதே மாதிரி டான் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காட் தீட்டா, இல்லைன்னா காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை டான் தீட்டா. இப்போ வந்து குவோஷன்ட்டை வச்சு ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது டினாமினேட்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒன்றுக்கு ஒன்று என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சைன் தீட்டா வந்து நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போது ரெண்டுத்துலேயுமே வந்து கோஷன்ட் வந்து ஹைபாட்டன்யூஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு எப்படி வரும்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ்னு வரும். ஹைபாட்டன்யூஸ் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். இது நம்மளுக்கு ஃபார்முலா படி என்னன்னு தெரியும், டான் தீட்டான்னு தெரியும். அப்போது டான் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காட் தீட்டாக்கும் ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். எப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டான்னு வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ அதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் ஏபிசி. அதில் பி வந்து ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்குது, ஏ வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பித்தகரஸ் தியரம் ஏற்கனவே தெரியும். அதுபடி என்ன ஆகும்னா ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்டன்யூஸ் ஈக்குவல் டு the sum of squares of other two sidesங்கிறது தெரியும். அதான் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதை வந்து நம்ம சைன் தீட்டா ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு பிசி பை ஏசி அந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா தெரியும். அதே மாதிரி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏசின்னு தெரியும். இப்போ ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு பிசி பை ஏசி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பை ஏசி த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் ஏசி ஸ்கொயர் தான், அதனால் காமனாக எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு பித்தகரஸ் தியரம் படி பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் வந்து ஏசி ஸ்கொயர்னு தெரியும். அதை போட்டுக்கிட்டோன்னா
நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்ன வருதுன்னு பார்ப்போம். அது வந்து 1 ப்ளஸ் இந்த tan தீட்டாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா பிசி பை ஏபின்னு வரும். ஏசி இல்லை, அது ஏபி. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணிப்போம். பிசி பை ஏபி த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஏசி ஸ்கொயர்னு தெரியும், அதாவது ஹைபாட்டன்யூஸ் பித்தகரஸ் தியரம் படி. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா படி ஏசி பை ஏபி வந்து சீக்கன் தீட்டான்னு தெரியும். அப்போ ஏசி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவாகும். அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு ஃபார்முலா வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கலாம். 1 ப்ளஸ் இப்போ காட் ஸ்கொயர் தீட்டான்னா ஏபி பை பிசி த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுப்போம். இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோன்னா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் பை பிசி ஸ்கொயர்னு வரும். இது நம்மளுக்கு பித்தகரஸ் தியரம் படி பார்த்தோம்னா ஏசி ஸ்கொயர் பை பிசி ஸ்கொயர்னு ஆகும். இதை ஃபார்முலா படி நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அப்போ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்மளுக்கு 3 ஃபார்முலா கிடச்சிருச்சுல்ல, இதில் இருந்தே இன்னும் ரெண்டு ஃபார்முலா கிடைக்கும் பாருங்கள். இப்போ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னா அதை சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டாலேருந்து நம்மளுக்கு வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டாங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா எல்லாம் பைஹார்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஃபார்முலா ஐடென்டிட்டிஸ்ங்கிறது வந்து ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிக்கலாம். ப்ரூவ் தட் tan a ப்ளஸ் காட் a ஈக்குவல் டு சீக்கன்ட் ஏ இன்ட்டு கொசீக்கன்ட் ஏன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து tan ஏவை வந்து sin a பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி காட் ஏவை வந்து காஸ் ஏ பை sin ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை sin ஏ காஸ் ஏன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு தெரியும் sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து 1ன்னு தெரியும். இப்போ 1 பை காஸ் ஏ இன்ட்டு sin ஏன்னு வந்துடும். இதை தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோன்னா 1 பை காஸ் ஏ இன்ட்டு 1 பை sin ஏன்னு வரும். 1 பை காஸ் ஏ வந்து நம்மளுக்கு சீக்கன்ட் ஏங்கிறது தெரியும். அதே மாதிரி 1 பை sin ஏ வந்து கொசீக்கன்ட் ஏன்னு தெரியும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது எல்லாமே இந்த ஐடென்டிட்டிஸும் பைஹார்ட் பண்ணிக்கணும். இப்போ காஸ் பவர் 4a மைனஸ் சைன் பவர் 4a ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். காஸ் பவர் 4a மைனஸ் சைன் பவர் 4aவை வந்து காஸ் ஸ்கொயர் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு தெரியும். இப்போ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு தெரியும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ 1ங்கிறது தெரியும். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏயை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் ஏயில் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிப்போம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் அந்த மைனஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும்போது ப்ளஸ் ஆயிடுது. அதனால் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 கிடச்சிருது. இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா 1 ப்ளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 கொசிகன் ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 ப்ளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 காட் ஏ. அதே மாதிரி இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டுக்கலாம். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ்
2 cot a ப்ளஸ் cot ஸ்கொயர் a அப்படின்னு வந்துடும். இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2 ப்ளஸ் 2 cot ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். இப்போ இதில் 2வை காமனாக வெளியில் எடுத்துருவோம். அப்போ 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். நம்மளுக்கு 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் ஏயோட ஃபார்முலா தெரியும் என்னென்னா கொசிகன் ஸ்கொயர் ஏன்னு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து tan பவர் 4a ப்ளஸ் tan ஸ்கொயர் a ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4a மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துப்போம். tan பவர் 4a ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏலேருந்து காமனாக tan ஸ்கொயர் ஏவை வெளியில் எடுத்துடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா tan ஸ்கொயர் ஏ இன்ட்டு tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து tan ஸ்கொயர் ஏக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் 1 வரும். இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா சீக்கன் பவர் 4a மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு வந்தாச்சு. ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஐடென்டிட்டி என்னென்னா sin a பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ பை sin a ஈக்குவல் டு 2 கொசிகண்ட் a அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வரும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ வந்து இந்த 1 ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிப்போம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிப்போம். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 காஸ் ஏ பை டினாமினேட்டர் அப்படியே வந்துடும். 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வந்துடும். இப்போ வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து 1 ஆகும். இங்கே ஏற்கனவே ஒரு 1 இருக்குது ப்ளஸ் 2 காஸ் ஏ டினாமினேட்டர் அப்படியே வந்துக்கும். அப்போ 1 ப்ளஸ் 1 2 ஆச்சு. 2 ப்ளஸ் 2 காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு ஆகுது. நியூமரேட்டரில் 2வை தனியாக வெளியில் எடுத்துருவோம். அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வரும். இப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு 2 பை சைன் ஏன்னு வரும். அது வந்து 2 இன்ட்டு 1 பை சைன் ஏவாக எடுத்துக்கிட்டோம்னா 2 கொசிகண்ட் ஏன்னு வந்துடும். இப்போ அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்முக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரலாம். இப்போ கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். கொசிகண்ட் ஏக்கு 1 பை சைன் ஏவும் காட் ஏக்கு காஸ் ஏ பை சைன் ஏவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் சேம் தான், அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ பை சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை தனித்தனியாக எழுதிப்போம். 1 ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரை வந்து 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு நம்ம எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏவை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏன்னு வரும். இதில் 1 ப்ளஸ் காஸ் ஏ டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏன்னு வந்துடும். நம்மளுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா cot a plus tan b by cot b plus tan a equal to cot a tan b அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். cot a plus tan b by cot b plus tan a equal to இப்போ cot aக்கு பதிலாக cos a by sin aன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி tan bக்கு பதிலாக sin b by cos bன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் cot bக்கு பதிலாக cos b by sin b ப்ளஸ் sin a by cos a. இப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா cos a cos b ப்ளஸ் sin a sin b by
sin A cos B divided by cos A cos B plus sin A sin B by sin B cos A. இப்போ இதில் வந்து ரெண்டு இதுலேயும் நியூமரேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அது வந்து கேன்சல் ஆகும். நம்மளுக்கு என்ன வரும்னா cos A sin B by sin A cos Bன்னு வரும். இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா cos A by sin A into sin B by cos B. இதை நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா cot A into tan B அப்படின்னு வரும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் வந்து என்னென்னா, அடுத்த ஐடென்டிட்டி வந்து cos A cot A by 1 minus sin A equal to 1 plus cosecant Aன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். cos A cot A by 1 minus sin A. அதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா cos A into cos A by sin A by 1 minus sin A. இப்போ இது நம்மளுக்கு எப்படி வரும்னா cos A into cos A வந்து cos ஸ்கொயர் A ஆகும் by sin A by இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, ஹோல் டினாமினேட்டர், அதுவும் மேலே வந்துடும். அப்போ 1 மைனஸ் சைன் ஏவும் அங்கே மேலே வந்துடும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ வரும். அந்த நியூமரேட்டரை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம்னா 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ பை சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏன்னு வரும். இந்த டேர்ம் காமனாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1 ப்ளஸ் சைன் ஏ பை சைன் ஏன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதினோம்னா 1 பை சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை சைன் ஏன்னு வரும். இது வந்து 1 பை சைன் ஏ நம்மளுக்கு வந்து கொசிகண்ட் ஏன்னு தெரியும். கொசிகண்ட் ஏ ப்ளஸ் 1. இதை வந்து நம்ம 1 ப்ளஸ் கொசிகண்ட் ஏன்னு எழுதிக்கலாம். ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஐடென்டிட்டி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஏ பை 1 ப்ளஸ் சைன் ஏ is equal to secant A minus tan Aன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஏ பை 1 ப்ளஸ் சைன் ஏ, இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஏ, 1 மைனஸ் சைன் ஏயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு வந்து 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ வரும். இது எல்லாமே அண்டர் ஸ்கொயர் ரூட்டு. நியூமரேட்டர் வந்து 1 மைனஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அதாவது 1 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ. அப்போ அதை வந்து ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ டினாமினேட்டர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 1 மைனஸ் சைன் ஏ த ஹோல் ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வருது. இப்போ நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 1 மைனஸ் சைன் ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்போ 1 மைனஸ் சைன் ஏ நியூமரேட்டரை அப்படியே வச்சுப்போம். நம்மளுக்கு தெரியும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து காஸ் ஸ்கொயர் ஏன்னு. அதை போட்டுட்டு ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா அது காஸ் ஏவாக ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ பை காஸ் ஏன்னு ஆகும். நம்மளுக்கு 1 பை காஸ் ஏ தெரியும் சீக்கண்ட் ஏன்னு, அதே மாதிரி சைன் ஏ பை காஸ் ஏ வந்து tan ஏன்னு தெரியும். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா tan ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 பை tan ஏ மைனஸ் சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். tan A ப்ளஸ் சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 பை tan A மைனஸ் சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1. இப்போ tan ஏக்கு பதிலாக சைன் ஏ பை காஸ் ஏ போட்டுக்கலாம். சீக்கண்ட் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏன்னு போட்டுக்கலாம். இதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி வரும். சைன் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் 1 பை காஸ் ஏ மைனஸ் 1 divided by sin A by cos A minus 1 by cos A plus 1 வரும். இப்போ நம்ம நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துப்போம். cos A அப்போ sin A plus 1 minus cos Aன்னு வரும். அதே மாதிரி டினாமினேட்டர் டேர்முக்கும் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா
நம்மளுக்கு வந்து sin a மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ பை காஸ் ஏன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிரும் ஒன்றோட ஒன்று. இப்போ நம்மளுக்கு வந்து sin a ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஏ பை sin a மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை வந்து 1 ப்ளஸ் sin a அதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு LHS என்ன ஆகும்னா sin a ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஏ பை sin a மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் sin a பை 1 ப்ளஸ் sin a. இப்போ நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ sin a ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் sin a டிவைடட் பை sin a. இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. sin a மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் sin ஸ்கொயர் a மைனஸ் sin a ப்ளஸ் sin a காஸ் ஏன்னு வந்துடும். இப்போ இந்த ப்ளஸ் sin a மைனஸ் sin a கேன்சல் ஆயிரும். நம்ம sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ sin a ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் sin a டிவைடட் பை இங்கே உள்ள ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன வரும்னா காஸ் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ sin ஏன்னு வந்துடும். இப்போ இதிலேருந்து டினாமினேட்டர் டேர்ம்லேருந்து காஸ் ஏவை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு sin a ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் sin a டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் sin ஏன்னு வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 ப்ளஸ் sin a பை காஸ் ஏன்னு வரும். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.